This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக வலைதள தடை குறித்து நாடாளுமன்றத்தால் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம். ஜே மற்றும் எல் தொடர்ந்து பாதைகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இழப்பீடு அறிவிப்பு. பிரான்சில் பிரபல யூடியூபர் வீட்டில் ஆயுத முனையில் கொள்ளை. €1 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் சூறையாடல். பிரான்சில் சிபிஎஃப் பயிற்சி திட்டத்தில் புதிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு முடிவு. உரிமையை பறிக்கும் செயல் என தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் ரிப்போர்ட் சட்ட மசோதா நிறைவேற்றம். பொது ஒழுங்கை காக்க கொண்டுவரப்பட்டுள்ள புதிய சட்டங்கள். ஆய்வுக்கு வந்த அதிகாரிகளிடம் சிக்காமல் இருக்க. காருக்குள் 12 குழந்தைகளை பூட்டி வைத்த பராமரிப்பாளர்கள். பிரான்சில் ஜூலை கடைசி வார இறுதி விடுமுறை பயணங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என எச்சரிக்கை. எப்ஸ்டீன் வழக்கில் தொடர்புடைய பிரெஞ்சு மாடலிங் முகவர் மர்மமான முறையில் பாரிஸில் மரணம். பிரேத பரிசோதனைக்கு உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. சமூக வலைதளங்களின் ஆபத்துகளிலிருந்து சிறார்களை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட சட்ட முன்வரைவுக்கு பிரான்ஸ் நாடாளுமன்றம் செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி முழுமையான விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. வரும் செப்டம்பர் 1 முதல் 15 வயதுக்குட்பட்ட 11 வயதினர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த முழுமையான தடை விதிக்கப்பட உள்ளது. அதிபர் இம்மானுவேல் மக்ரோனின் முக்கிய வாக்குறுதியான இத்திட்டம் 2 கட்டங்களாக அமலுக்கு வரவுள்ளது. செப்டம்பர் 1 முதல் புதிதாக தொடங்கப்படும் கணக்குகளுக்கு இந்த தடை உடனடியாக பொருந்தும். ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள கணக்குகளுக்கு 4 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டு 2027 ஜனவரி 1 முதல் தடை முழுமையாக அமல்படுத்தப்படும் என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அன்லே ஹேனாவ் தெரிவித்துள்ளார். இனி புதிய கணக்கை தொடங்க விரும்புவோர் தங்களது அடையாள அட்டையை பிரத்யேக நிறுவனத்திடம் சமர்ப்பித்து வயதை உறுதிப்படுத்த வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. விதிமீறல்களுக்கு சிறுவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ எவ்வித அபராதமும் விதிக்கப்பட மாட்டாது என்றும் வயதை சரிபார்க்கும் முழு பொறுப்பும் சம்பந்தப்பட்ட வலைதள நிறுவனங்களையே சாரும் என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற அனைத்து முன்னணி தளங்களும் இத்தடையின் கீழ் வந்தாலும் கல்வி சார்ந்த எண்மிய திட்டங்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளில் உள்ள தொலைபேசி பயன்பாட்டு தடையை இந்த சட்டம் உயர்நிலை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துகிறது. பிரான்சை தொடர்ந்து கிரீஸ், ஆஸ்திரியா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட பிற ஐரோப்பிய நாடுகளும் இதேபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்க தீவிரமாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் ஜே மற்றும் எல் தொடர்ந்து பாதைகளில் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தண்டவாளங்களில் ஏற்பட்ட குறைபாட்டால் தொடர்ந்துகளின் சக்கரங்கள் சேதமடைந்ததன் காரணமாக உச்ச நேரங்களிலும் மிக குறைவான தொடர்ந்துகளே இயக்கப்பட்டன. இதனையடுத்து வழக்கமான சேவைகளை மீண்டும் வழங்க கோரியும் இழப்பீடு கேட்டும் பயணிகள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இழப்பீடு வழங்குவதாக இல்-ட-பிரான்ஸ் மொபிலிட்டேஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி ஜே பாதையில் பயணம் செய்யும் நாவிகோ சந்தாதாரர்களுக்கு 1 மாத சந்தா தொகையும், எல் பாதை பயணிகளுக்கு அரை மாத சந்தா தொகையும் திருப்பி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இழப்பீட்டை பெறுவதற்கான இணையதளம் செப்டம்பர் 15 முதல் திறக்கப்படும். இந்த பாதைகளில் உள்ள பெரும்பாலான நிலையங்களின் பயணிகள் இதன் மூலம் பயனடைவார்கள். இருப்பினும் பாரிஸ், செயின்ட் லாசார், பான் காரினட் மற்றும் லா டெஃபென்ஸ் ஆகிய 3 நிலையங்கள் மட்டும் இந்த இழப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் அல்பஸ் மாரிடைம்ஸ் மாவட்டத்தில் உள்ள வல்லோரிஸ் பகுதியில் அமைந்திருக்கும் ஆடம்பர மாளிகை ஒன்றில் பிரபல பிரிட்டிஷ் யூடியூபர் பென் பிலிப்ஸ் என்பவரை துப்பாக்கி முனையில் மிரட்டி சுமார் €1 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. முகமூடி மற்றும் கையுறைகள் அணிந்து வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த 3 மர்ம நபர்கள் 33 வயதான குறித்த நபரை கைத்துப்பாக்கியை காட்டி இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொள்ளை நடந்த அடுத்த நாளே நைஸ் நகரில் உள்ள பழைய ஆடம்பர பொருட்கள் விற்கும் கடை ஒன்றில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை விற்க முயன்ற முதல் சந்தேக நபர் காவல்துறையினரிடம் சிக்கினார்.
அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் கடந்த 2025ஆம் ஆண்டு கேன நகரில் அரங்கேறிய மேலும் 2 ஆயுத கொள்ளை சம்பவங்களுக்கும் இதே கும்பலுக்கும் நேரடி தொடர்பு இருப்பது அம்பலமானது. இந்த தகவலின் அடிப்படையில் பதுங்கியிருந்த மற்ற 4 குற்றவாளிகளையும் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் தொடர்புடைய 4 ஆண்கள் மற்றும் 1 பெண் என மொத்தம் 5 குற்றவாளிகளும் இன்று கிராச குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றனர். கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் 3 ஏற்கனவே பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு சட்டத்தின் பிடியில் சிக்கியவர்கள் என பிரெஞ்சு காவல்துறை தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் அரசு தனது CPF எனப்படும் காம் பர்சனல் டிஃபார்மேஷன் பயிற்சி திட்டத்தில் மீண்டும் புதிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. தொழிலாளர் துறை அமைச்சர் ஜான் பியர் ஃபரண்டு முன்மொழிந்துள்ள இப்புதிய திட்டத்தின்படி இனி CPF மூலம் எந்த ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக பணியாளர்கள் தங்கள் நிறுவனத்திடமும் வேலை தேடுபவர்கள் பிரான்ஸ் டிராவல் அல்லது ஆப்பெக் ஆகிய அமைப்புகளிடமும் கட்டாயம் முன் அனுமதி பெற வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் பயிற்சிகள் வேலைவாய்ப்பு சந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது ஊழியர்கள் சுயமாக பயிற்சியை தேர்வு செய்யும் உரிமையை பறிக்கும் செயல் எனவும் 2018ஆம் ஆண்டின் CPF சட்டத்தின் அடிப்படை நோக்கத்திற்கு முரணானது எனவும் அவை குற்றம் சாட்டியுள்ளன. மறுபுறம் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள முதலாளிகள் அமைப்புகள் பயனற்ற பயிற்சிகளுக்கான நிதி இழப்பை தடுக்க இந்த மாற்றம் அவசியம் என வலியுறுத்தியுள்ளன. அரசின் செலவுகளை குறைக்கும் நோக்கில் ஏற்கனவே CPF பயன்பாட்டில் பல கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி சில பயிற்சிகளுக்கான நிதி வரம்பு 1500 யூரோக்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் 2025ஆம் ஆண்டு முதல் பயிற்சியில் சேரும் ஒவ்வொருவரும் கட்டாயமாக 150 யூரோக்களை தங்களது சொந்த பங்களிப்பாக செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது ஒழுங்கை பாதிக்கும் செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட ரிபோஸ் சட்ட மசோதா ஜூலை 21ஆம் தேதி இரவு பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் இறுதியாக நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் அனுமதியற்ற கேளிக்கைகள், சிரிப்பு வாயு பயன்பாடு மற்றும் ஆபத்தான மோட்டார் வாகன சாகசங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் பாயவுள்ளன. இது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரங்களையும் நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் வழங்கும் என உள்துறை அமைச்சர் லாரன் நுனேஸ் தெரிவித்துள்ளார். இப்புதிய சட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சிரிப்பு வாயு விற்பனை செய்யப்படுவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளதுடன் அதனை சுவாசிப்பதும் அதன் தாக்கத்தில் வாகனம் ஓட்டுவதும் குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதியற்ற கேளிக்கைகளை ஏற்பாடு செய்வதும் அதில் பங்கேற்பதும் தனித்தனி குற்றங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஆபத்தான வாகன சாகசங்களில் ஈடுபடுவோருக்கு விரைவாக அபராதம் விதிக்கும் வகையில் 800 யூரோக்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான அபராதமும் 200 யூரோக்களிலிருந்து 500 யூரோக்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. எனினும் விளையாட்டு அரங்குகளுக்கான நிர்வாக தடைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் வணிக வளாகங்களில் அல்கோரிதம் அடிப்படையிலான காணொளி கண்காணிப்பை அறிமுகப்படுத்துதல் ஆகிய அரசு முன்மொழிவுகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே இந்த சட்டம் தேவையற்ற பல அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதுடன் குடிமக்களின் சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. பிரான்சின் எர்ரஸ் நகரில் ஆய்வுக்கு வந்த அதிகாரிகளிடமிருந்து மறைப்பதற்காக 12 குழந்தைகளை காருக்குள் பூட்டி வைத்த 2 பராமரிப்பாளர்கள் மீது நீதிமன்ற கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 16ஆம் தேதியன்று தாய் மற்றும் குழந்தை நல பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளும் காவல்துறையினரும் ஒரு வீட்டில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வீட்டின் அடித்தளத்தில் இருந்த இருட்டான வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் இந்த குழந்தைகள் அடைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 4 குழந்தைகளை மட்டுமே பராமரிக்க அனுமதி பெற்றிருந்த அந்த இடத்தில் 48 மற்றும் 41 வயதுடைய 2 பெண்கள் இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்டுள்ளனர். 5 மாதங்கள் முதல் 7 வயது வரையிலான அந்த சிறார்களை ஆபத்துக்குள்ளாக்கியது, அனுமதி ரத்து செய்யப்பட்ட பின்னரும் கட்டணம் பெற்ற குழந்தைகளை பராமரித்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இந்த 2 பெண்களும் தற்போது நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவும் குழந்தைகள் தொடர்புடைய பணிகளை மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தற்போது வரை 2 மட்டுமே புகார் அளித்துள்ள நிலையில் 2 தரப்பு வாதங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்ட இந்த வழக்கின் விசாரணை வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்களை மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 077 98 57 445.
பிரான்சில் ஜூலை மாதத்தின் கடைசி வார இறுதியில் விடுமுறை பயணிகளின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரிக்கும் என்பதால் தேசிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் குறித்து பைசன் ஃபியூட்டே அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி ஜூலை 24ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை பயணங்கள் புறப்படும் திசைகளில் செம்மஞ்சள் எச்சரிக்கையும், புர்கான் கிழக்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இலே-டெ-பிரான்ஸ் மற்றும் போர்ட்டோவிலிருந்து டுலூஸ் வழியாக ஸ்பெயின் மற்றும் மத்திய தரை கடல் பகுதிக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் கடும் நெரிசல் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடெங்கிலும் பயணங்கள் புறப்படுவதை பொறுத்தவரை சனிக்கிழமை மிகவும் சிக்கலான நாளாக இருக்கும் என்பதால் அன்றைய தினம் முழுமையான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலே-டெ-பிரான்ஸ், நார்மண்டி, பிரிட்டன் மற்றும் பேஸ் டி லா லோire உள்ளிட்ட பகுதிகளுடன் இணைக்கும் சாலைகள் மிகவும் பரபரப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் போக்குவரத்து சீராக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் நெரிசலை தவிர்ப்பதற்காக தங்களது பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மறைந்த அமெரிக்க குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்த பிரெஞ்சு மாடலிங் முகவரான 69 வயதுடைய டேனியல் சியாத் பாரிஸுக்கு வெளியே உள்ள தனது வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். பெண்களை கடத்தி துஷ்பிரயோகம் செய்ய எப்ஸ்டீனுக்கு உதவியதாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய திங்கட்கிழமை மாலை விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக நன்டெர அரசு வழக்கறிஞர் அலுவலகம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. பாலியல் வன்கொடுமை மற்றும் மனித கடத்தல் புகார்களின் கீழ் மனித கடத்தலை தடுக்கும் சிறப்பு அலுவலகத்தின் விசாரணை வளையத்தில் இருந்த இவரிடம் புலனாய்வாளர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக விசாரணையை தொடங்கியிருக்கவில்லை. குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்திருந்த அவர் நடந்த நிகழ்வுகள் குறித்த தனது விளக்கத்தை அளிக்க விரும்புவதாகவும் எப்ஸ்டீன் தனது நம்பிக்கையை தவறாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் கூறியிருந்தார். அண்மையில் வெளியான எப்ஸ்டீன் தொடர்பான 1000க்கும் மேற்பட்ட ரகசிய ஆவணங்களில் சியாத்தின் பெயரும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவரது மரணம் குறித்து அறிய பிரேத பரிசோதனை நடத்தப்படவுள்ளது. முன்னதாக இதே வழக்கில் எப்ஸ்டீனுக்காக பெண்களை ஏற்பாடு செய்ததாக கூறப்பட்ட பிரெஞ்சு மாடலிங் முகவர் ஜான் லுக் புருனெல் 2020ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு 2022ஆம் ஆண்டில் சிறையிலேயே உயிரிழந்தார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.